கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனங்களாகிய நம்மை தேவன் என்று எச்சரித்து உணர்த்துகிறார். கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் தேவஜனங்களாகிய நமக்கு மீண்டும் ஒரு எச்சரிப்பாய் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இப்பொழுதே அது வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லும் பொழுது ஒரு அத்தி மரத்தை ஒரு திராட்சை தோட்டத்தின் நடுவிலே வைத்து அதை பராமரிக்கும் பொழுது அந்த திராட்சை தோட்டத்தின் எஜமான் வந்த பொழுது அந்த அத்தி மரத்தில் கனியே இல்லாததை பார்த்து இந்த மரத்தை வெட்டி போட்டுரு, அது ஏன் நிலத்தை கெடுக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த தோட்டக்காரன் என்ன சொல்வான் தெரியுமா? இந்த ஒரு வருஷம் இது இருக்கட்டுமே, நான் மீண்டும் அதை கொத்தி எரு போட்டு அதற்குரிய தேவையான பராமரிப்புகளெல்லாம் செய்கிறேன். ஒருவேளை அது கனி கொடுத்ததுன்னா இருக்கட்டும், அப்படி கனி கொடுக்கலன்னா அதை வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வருஷமும் அது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்காக என்ன பண்ணுறான்? அந்த தோட்டக்காரன் ரிக்வெஸ்ட் பண்ணுறான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் பரிந்து பேசுவதால் மட்டும்தான் இன்றும் நாம் உயிரோட வாழ்கிறோம். நாம் நீதிமான்களாக இருந்ததுனால இல்லை. இந்த நாளை காண முடியாத அநேகர் நம்மை விட நல்ல ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு, தேவஜனங்களாகிய நமக்கு தேவன் பாராட்ட என்ன காரணம் தெரியுமா? தேவன் நமக்காக பரிந்து பேசுவதால் மட்டும்தான். இந்த நிமிஷத்தில் ஆண்டவர் வந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அவர் பார்வையில் என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று அவரால் புகழப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான மனவாட்டியாய், அவருக்குரிய மனவாட்டியாய் நாம் ஆயத்தமான நிலையில் இருக்கிறோமா? எத்தனை பேரால் சொல்ல முடியும் இந்த நிமிஷத்தில் ஆண்டவர் வந்தா நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்கிறேன்னு? முதலாவது, நம்முடைய மனசாட்சி ஒரு குற்ற உணர்வு இல்லாத ஒரு நிலையில் இருக்குதா? நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்துமானால் தேவனுடைய பார்வையில் நம்முடைய குற்றங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. இந்த கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது. அவர் வந்து நம்மை அழைத்து செல்லுகிற அந்த வேளையை பிதா ஒருவர் தவிர குமாரனுக்கே அது தெரியாது. அப்போ நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? திருடனை போல நான் வருவேன். அவர் வரும் நாளையும் நாளிகையும் நமக்கு தெரியாது. இப்போ நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம இன்னைக்கு ஆயத்தமாகலாம். எப்பொழுது ஆண்டவர் வருவார்னே தெரியாத ஒரு நிலையில் ஆண்டவர் நம்மை பார்த்து நீ ஆயத்தமாகன்னு சொல்றாருன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் அதிகமாய் ஆயத்தமாக, இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய், இன்னும் நீதி செய்கிற பிள்ளைகளாய், இன்னும் தேவனுக்கு ஏற்ற பிரியமான உகந்த வாசனையாய், கர்த்தருக்கு பிரியமான சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருக்கேற்ற கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் எஜமான் வரும் பொழுது நம்மிடத்தில் கனி அற்ற ஒரு நிலையில் காணப்பட்டோமே ஆனால் ஒரு கனி இல்லாத அத்திமரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து சபிப்பாரு. அது உடனே பட்டு போயிடும். இதெல்லாம் நமக்கு எதற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போலவும் அவனுடைய மேன்மை புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. அது எந்த நேரத்தில் வேணாலும் உலர்ந்து போகலாம். கர்த்தர் தேவஜனங்களாகிய நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். அவர் நம்மை இழந்து போக விரும்பவில்லை. நம்முடைய ஆத்துமாவுடைய பார்வைக்கு விலையேற பெற்றதா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆயத்தமாகு. நீ முதலாவது ஆயத்தமாகி பிற்பாடு உன்னோடு கூட இருக்கிறவர்கள், உனக்கு அறிமுகமானவர்கள், அவர்களும் ஆயத்தமாகும்படியாய் அவர்களை ஆயத்தப்படுத்து. எப்படி ஆயத்தப்படுத்துறது? நம்ம ஆயத்தமானாதான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும். மற்றவங்களுக்காக கர்த்தர் அவர்களுக்குள் கிரியை செய்யணும், கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள் கிரியை செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க முடியும். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நாம் பாவிகளாய் வாழ்ந்தோமே ஆனால் அவர்களை எப்படி நம்ம ஆயத்தப்படுத்த முடியும்? நீ கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்துவை விட்டு இடறி போகிறவர்கள் தான் அதிகம். கிறிஸ்துவை பார்த்து யாரும் இடறி போகல. கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்தவர்களுக்குள் கிறிஸ்துவை காணவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வேண்டாம். அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தின சீஷர்களை அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினோமே ஆனால் மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் நாம் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று. அப்பொழுது அவர்களுக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்படும். அவர்களும் தேவனை அறிந்து கொள்வார்கள். இந்த நாளில் தேவஜனங்களாகிய நமக்கு தேவன் கண்டித்து உணர்த்துவது அதுதான். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரம் கிருபையின் காலம் முடியும்னு தெரியாது. எந்த நேரம் ரகசிய வருகை இருக்கும்னு தெரியாது. எந்த நேரம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. கடைசி காலம் இயற்கையினாலும் செயற்கையினாலும் அநேக காரியங்கள், சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், இப்படி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய ஆத்துமாவையும் தப்புவித்துக் கொள்ள, நம் நிமித்தம் அநேகர் தப்புவிக்கப்பட
நாமும் ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட 9 விதமான தேவனுக்கு பிரியமான கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோமையானால் நிச்சயமாய் இந்த கிருபையின் வாசல் அடைப்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் வந்து நம்மை அவரோடு கூட அழைத்து சென்று அந்த பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனில் அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.